வணக்கம் நேர்களே, நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா தருமபுரி மாவட்டம் டவுனில் உள்ள கோட்டை கோவில். இங்கே ரொம்ப பிரத்யட்சமான ரொம்ப ஃபேமஸான கோவில் கோட்டை கோவில். நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இது 8ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. அதியமான் இந்த பகுதி அரசராக இருக்கும்போது அவரால் கட்டப்பட்ட கோவில் தான் இது. இது கோட்டை கோவில்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இதோட என்ன பிரதிஷ்டம், என்னென்ன விஷயங்கள், இது எப்படி கட்டப்பட்டது, எதுக்காக கட்டப்பட்டது, எப்படி வழிபாடுகள்லாம் இருக்குன்றதை உள்ளே போய் நம்ம அர்ச்சர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க உள்ளே போகலாம். சிவன் கோயிலையும் இதே சிற்பங்கள் இருக்கும். அங்கே சிவபெருமான் ஆலயத்தில் இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன்னு அஷ்ட திக்பாலகர்கள் பார்த்துருப்பீங்க. நடுவில் நடராஜர் மட்டும் இருப்பார். தாண்டவமூர்த்தியா சிவபெருமான் மட்டும் இருப்பார். ஒரு சிலருக்கு சந்தேகம் வரலாம், கீழே ராமாயணம் இருக்கு, இது ஒரு வேற ஏதாவது கோயிலா, இப்போ வேற ஏதாவது மாறி இருக்குமோ அப்படின்ட்டு. இது அந்த காலத்தில் ரொம்ப தெளிவாகவே பண்ணியிருக்காங்க. சிவன் கோவிலில் இதே நாரங்க மண்டபம் இருக்கும், இதே திக்பாலகர்கள் இருப்பாங்க, நடுவில் சிவபெருமான் இருப்பார். இது அம்மன் கோவில். அதே போல இந்திரன் முதலான 8 திக்பாலகர்களும் இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எம்பெருமானும் அம்பாலும் சேர்ந்து இருப்பாங்க. சேர்ந்து இருக்கக்கூடிய திருக்கோலம், அதுதான் இந்த கோவிலுடைய விசேஷம். சிவசக்தி ஐக்கிய ஸ்தலம் இது. அதனால தான் அங்கே சிவபெருமான் மட்டும் தனியாக நடுவில் இருப்பார். இங்கே சுவாமியும் அம்பாலும் சேர்ந்து இருப்பார். இங்கே அம்பாள் மட்டும்தான் இருக்கணும், அங்கே சிவன் மட்டும் இருக்காருன்னா சுவாமி அம்பாலும் சேர்ந்து இருப்பாங்க. அதே தத்துவம் தான் இங்கே எம்பெருமான் கோலத்திலேயே அம்பாள் இங்கே இருக்கிறதால, சிவன் வேற சக்தி வேற இல்லைன்னு நிரூபிச்சதால இங்கே அம்பாளுக்கு எதிர இருக்க வேண்டிய சிம்மம் இங்கே இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு எதிர இருக்கக்கூடிய நந்தி தான் இருக்கும். சுவாமி அம்பாலும் வேற இல்லை, சிவசக்தி ஐக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தலம் தான் இது. இதுதான் இந்த விசேஷம். இந்திராதி அஷ்ட திக்பாலகர்கள். இதே நீங்க திருவண்ணாமலையில லிங்க ரூபமா பார்ப்பீங்க. கிரிவலம் வரும்பொழுது இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம்னு பார்ப்பீங்க. அதை சொரூபத்தால உருவமா பார்க்கக்கூடிய லிங்கம் மட்டும்தான். சுசீந்திரத்துல போனால் இதே மாதிரி நவகிரகம் இருக்கும். சுசீந்திரத்துல நவகிரகம் இருக்கும். இங்க இந்திராதி அஷ்ட திக்பாலகர்கள் அவங்களுடைய வாகனத்தோட ஆகமங்கள் எப்படி குறிப்பிடப்பட்டிருக்கோ அந்த திக்பாலகர்கள் நமக்கு, நம்ம பிரபஞ்சத்துக்கு எவ்வளவு தூரம் விரிஞ்சாலும் 8 திசை தான். 8 திசைகளுக்கு 8 அதிபதிகள் தான். அது எவ்வளவு தூரம் போனாலும் இந்த 8 பேர் தான் நமக்கு தர்மத்துல. இந்த இந்திராதி அஷ்ட திக்பாலகர்களுடைய எங்க நம்ம போய் பார்க்க முடியும்னா நம்ம இங்கதான் பார்க்க முடியும். அவங்களுடைய வாகனத்தோட அவங்களுடைய ஆயுதங்களோட இருப்பாங்க. திக்பாலகர்கள் இங்கதான் பார்க்க முடியும். தொங்கும் 2.5 டன் இடம் உள்ளது. ஆமா, சப்போர்ட்டே இல்லாம மண்டபத்தையே தாங்கிட்டு இருக்குது. 3 தூண்லயே மண்டபத்தை தாங்குது. ஒரு தூண் அப்படியே எந்த வித பிடிமானமும் இல்லை. எந்த பிடிமானம் அப்படியே ஹேங்கிங். அது ஆரம்ப கட்டண காலத்துல பெரிய விஷயம். இது 8ஆம் நூற்றாண்டுல இப்படி ஒரு சிறப்பா ஒவ்வொரு தூண்லயும் ரொம்ப நுட்பமா வேலைகளை செஞ்சு அந்த காலத்துல இவ்வளவு பண்ணிருக்காங்க. ராஜதுர்கை, சூலினி ராஜதுர்கை, 3 சூலங்களை கையில வச்சுருக்கக்கூடிய கிழக்கு பார்த்த ஒரே ராஜதுர்கை. முன்னாடியே சொன்னோம், மதத்துக்கு அப்புறம் ஏற்பட்ட திருக்கோலம். மகிஷன் தலைமையில எல்லா துர்கையும் பல ஆயிரம் கோயில்கள்ல பார்ப்போம். மதமே திருக்கோலம். ஆனா ஒரு நாளும் அனுதினமும் பார்க்க முடியுமான்னா கிடையாது. வருஷத்துல ஒரு நாள் மட்டுமே நம்மளுக்கு முழுமையான சந்தன காப்பு. அன்னைக்கு மட்டும்தான் முழுமையான தரிசனம். ஆடி மாதம் 3வது செவ்வாய். ஒவ்வொரு வருஷமும் வரக்கூடிய ஆடி மாதம் 3வது செவ்வாயில் சாயந்தரம் 4:30 to 8 விசேஷம். அன்னைக்கு மட்டும்தான் அம்பாலை முழுமையா பார்க்க முடியும். அன்னைக்குதான் அம்பாள் பூமியிலிருந்து தானா வெளிப்பட்ட தினம். சுயம்புவா அம்பாள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வெளிவந்த தினம். ராஜதுர்கை, ருத்ராம்ச ராஜதுர்கை. கிழக்கு பார்த்திருக்கக்கூடிய மகிஷ மர்தினியாவே இருக்கக்கூடிய ஒரே திருக்கோலம் இங்க மட்டும்தான். அம்பாளுடைய ஒரு பாதம் கீழே இருக்கும், இன்னொரு பாதம் மகிஷன் மேல இருக்கும். ஒரு கையினால இங்கிருந்து சூலம் போகும், இந்த கையினால அவனுடைய கொம்பு பிடிச்சிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல ஒரு சூலமும், கையில இங்கே இன்னொரு சூலமும் இருக்கும். அம்பாளுக்கு 4 கரங்கள், 3 சூலங்கள் அம்பாள் வச்சிருப்பான். நெத்தியில ஒரு சூலமும், கையில சம்ஹார சூலமும் பிரயோக சூலமா இருக்கும். இங்க ஒரு சூலமும் வச்சுட்டு இருப்பாங்க. அம்பாள் இருக்கிறதுலேயே பழமையான கொற்றவை கோட்டம்னு அந்த காலத்துல. கொற்றவைனா நம்மளுடைய தமிழர் மரபுல முக்கியமான ஒரு தெய்வம். துர்கை இல்லாத தமிழர்கள் கிடையாது. அந்த இருக்கிறதுலேயே பழமையான துர்கை கொற்றவை அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பாள் இங்க இருக்கக்கூடிய ராஜதுர்கை. இப்போ வெளி பிரகாரங்கள் என்னென்ன இருக்கு, இந்த கோவிலோட மற்ற சிறப்புகள் என்னன்றதை நம்ம சின்னவரை கூட்டிட்டு போயிட்டு தெளிவாக கேட்டுப்போம். சொல்லுங்க சுவாமி. இது அம்பாள் கோயிலுக்கு கீழே பார்த்தோம்னா ராமாயணம் ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கும். ராமர் பிறப்புலேருந்து இறப்பு வரையும் இங்கே சிற்ப வடிவிலே இருக்கும். இது பார்த்தாலும் உங்களுக்கே நல்லா தெரியும். அதே மாதிரி 18 யானை தாங்கி பிடிச்சிருக்கும். இந்த மொத்தம் பிரகாரத்தில் 18 யானை தாங்கி பிடிச்சிருக்கும்.
இது இதில் இப்போ அவர் இறப்புலேருந்து பிறப்பு வரைக்கும் இப்படி ரிவர்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ஃபுல்லாக சுற்றி பண்ணியிருக்காங்க. எத்தனை சிற்பங்களாக இருக்கும்னு தெரியல. அது ஃபுல்லாகவே இருக்கும். ராமாயணத்தோட ஃபுல் இதையே பண்ணியிருக்கிறாங்க. ஆமாம், பண்ணியிருக்கேன். இது இந்த மாதிரி வேறு எங்கன்னா நமக்கு ஸ்தலங்கள் இருக்கா? இதுக்கு இதான் இங்கே மட்டும்தான் இந்த சிற்பங்கள் பதிவிட்டுருக்கு. ஆமாம். சரிங்க. நேர்களே, நீங்கள் பார்த்துருக்கலாம், ராமாயணத்தோட முழு கதையை ஒரு சிற்பங்களாக வடிச்சிருக்கிறாங்க. அதாவது எல்லா கோவில்லையும் ஆரம்பத்தில் முடிவு இருக்கும். இங்கே முடிவுலேருந்து ஆரம்பம் வரைக்கும் எல்லாம் சுற்றி அவங்க பண்ணியிருக்காங்க. ராமர் வில்லு இங்கெல்லாம் கிட்ட வந்து பார்த்தா ராமர் சீதையோடு இருக்கிறதோ இல்லை வில்லு ஏறுதோ, நமக்கு ஒரு சின்ன சின்ன கதைகள் அது உள்ளே வர அந்த சிற்பங்களை வச்சு நம்மளே கணக்கிட்டு நம்ம பண்ணிக்கலாம். இது முழுமையான கதைகள் தெரிஞ்ச பழைய ஆட்கள்கிட்ட தான் நம்ம கேட்க முடியும். இது ரொம்ப பழசாக இருக்குது. ஓரளவுக்கு அவங்க சொல்கிற இதை வச்சு நம்ம எடுத்து உங்களுக்காக முழுமையாக நாங்கள் எடுத்து பதிவிட்டுருக்குறோம். நேர்கள் இதை பார்த்து இங்கே நேரில் வந்து பார்க்குறது இன்னும் வியப்பை தரும். உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க நேரில் வந்து பாருங்கள். சபரிமலை மாதிரி 18 திருப்படிகள் அம்பாள் ஆலயத்தில் 18ஆம் படியோடு இருக்குது. படினாலே எங்களுக்கு தெரிஞ்சு சபரிமலை தான். ஆமாம். இப்போ தான் முதல் தடவையாக தமிழ்நாட்டில், அதுவும் தருமபுரியில் தான் இந்த 18 படியை பற்றி கேள்விப்படுறோமே. இது ஐயப்பன் கோவிலுக்கு தான் இந்த 18ன்னுவாங்க. இந்த 18 பல பேருக்கு தெரியாது. பல பேருக்கு தெரியாது. இது 18 நிலையில் கடந்து நம்ம தத்துவார்த்த ரீதியாக சிவசக்தி ஐக்கியமான ஒரு சுரூபத்தில் இருக்கக்கூடிய அம்பாலை தரிசனம் பண்ணுறது தான் இந்த 18ஆம் படியினுடைய ஒரு விசேஷம். ஒவ்வொரு படிக்கும் ஒரு தெய்வங்கள் உண்டு, எல்லா குணங்களும் உண்டு 18 படிகளுக்கும். அந்த குணங்களை கடந்து, அந்த தெய்வங்களை கடந்து தான் நம்ம நிலையான பரம்பொருளாக இருக்கக்கூடிய சிவசக்தியான அம்பாலை, கல்யாண காமாட்சின்னு சொல்லக்கூடிய அம்பாலை தரிசனம் பண்ணுறோம். இந்த 18ஆம் படி ஒவ்வொரு அமாவாசையும் சாயந்தரம் பெண்களாலேயே நல்லபடியாக ஒரு பூஜை செய்யக்கூடிய ஒரு கோலத்தை நம்ம இங்கே பார்க்கலாம். பெண்களே மஞ்சள் குங்குமம் இட்டு கோலம் போட்டு பூக்களால் அலங்காரம் பண்ணி ஒவ்வொரு படிக்கும் தீபம் ஏற்றி ஒவ்வொரு படிக்கும் பூஜை பண்ணி அம்பாலை எடுத்து வலம் வந்து ஒவ்வொரு அமாவாசையும் படி பூஜைன்றது இங்கே விசேஷம். இங்கே வரக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் 18ஆம் படியோடு இருக்கக்கூடிய அம்பாளுடைய கோவிலும் அந்த 18ஆம் படியை கடந்து நம்ம கல்யாண காமாட்சின்னு சொல்லக்கூடிய அம்பாலை தரிசனம் பண்ணுறதும் ரொம்ப ஒரு விசேஷம். கல்யாண குணங்கள், மங்களங்கள், எல்லா விதமான மங்களங்களையும் தரக்கூடியவள் கல்யாண காமாட்சி. இப்போ இந்த கோவிலுக்கு யார் என்னென்ன வேண்டுதல் அதிகமாக வச்சு வராங்க, என்னென்ன வேண்டுதல் இங்கே வந்து வச்சு வரலாம், அதை பற்றி உங்களோட எல்லா வேண்டுதல்களும் இப்போ அந்த மாதிரி இருக்குங்க. இப்போ வேண்டுதல் அப்படின்றது இப்போ நிறைய கல்யாணம் ஆகணும்னு நிறைய பேர் வராங்க. அது ஏன்னா சில ஸ்தலங்களாக இருக்குது இந்த மாதிரி திருமணத்துக்குன்னு ஒரு சிலது குழந்தைக்குன்னு இருக்குது, சிலது வந்து சொத்து பிரச்சனைகளுக்கு அந்த மாதிரி இருக்குது. நம்ம இந்த ஸ்தலத்தோட பெருமை நம்ம எதை முக்கியத்துவம் படுத்தி இங்கே வரக்கூடிய பெரும்பாலானவர்கள் குழந்தைகள் நல்லபடியாக இருக்கணும், பத்தின்னு சொல்லக்கூடிய புருஷர் நம்மளுடைய கணவன் நன்னா இருக்கணும்ட்டு நிறைய பேர் இங்கே சிவனும் சக்தியும் சேர்ந்து இருக்கிற ஒரு ஸ்தலமாக இருக்கிறதுனால கணவன் மனைவி சேர்ந்து இருக்கணும் அப்படின்ற ஒரு வழிபாடுகள் இங்கே அதிகபட்சமாக இருக்குன்ற மாதிரி ஒரு படி பூஜையிலையும் அந்த மகத்துவம் தான். பெண்களும் வரக்கூடிய கல்யாணமான சுமங்கலிகளும் அந்த பிரார்த்தனைக்காக தான் வருவாங்க. அதுவும் இல்லாத பெண்கள் நல்லபடியாக கல்யாணம் ஆகணும், நல்ல கணவன் அமையணும் அப்படின்னு வரக்கூடியவங்க நிறைய, பெரும்பாலானோர் கல்யாணம் ஆகணும்ட்டு வரக்கூடியவங்க நிறைய. இதுக்கு நம்ம இந்த பூஜையில் அமாவாசையில் ஏதாவது கலந்துக்கணுன்றதுக்கு ஏதாவது முன்பதிவுகள் அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு அதெல்லாம் ஒன்றுங்களா? எதுவுமே கிடையாது. நேராக வந்து தரிசனம் பண்ணலாம். ஒவ்வொரு அமாவாசையும் சாயந்தரம் 6:30 பூஜை, 4:30லேருந்து 6:30 மணி 2 மணி நேரம் இங்கே பூஜை நடக்கும். யார் வேணாலும் வந்து கலந்துக்கலாம். அதுக்குன்னு ஏதாவது பொருட்கள் கொண்டு வரணும் அந்த மாதிரி அதெல்லாம் கிடையாது. நார்மலாக வரவங்க கோவிலுக்கு என்ன கொண்டு வருவோமோ தேங்காய் பழம் பூ கொண்டு வரலாம். வெறுங்கையோட தெய்வத்தை பார்க்க வரக்கூடாது. மற்றபடி இங்கே எதுவும் ப்ரொசீஜர்னு எதுவும் கிடையாது. முன்பதிவோ கட்டணமோ அதெல்லாம் எதுவும் கிடையாது. தாராளமாக எல்லாரும் வந்து தரிசனம் பண்ணலாம். சரிங்க, ரொம்ப நன்றி. இந்த தலத்தை பற்றி நமக்கு ரொம்ப ரொம்ப பொறுமையாக உட்காந்து பெரியவரும் சரி நம்ம ஐயாவும் சரி எல்லா சிறப்புகளை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. திருப்பணி நடைபெற்று கொண்டு இருக்கிறது, அதனால் கொஞ்சம் கோவில் புராண பணிகள்லாம் நடந்துட்டுருக்கு. இது வெகு விரைவில் முடிஞ்ச பிறகு நீங்கள் எல்லாருமே இந்த பார்க்குற நேர்கள் கண்டிப்பாக வரணும், வந்து அம்மனோட அருளையும் சிவனோட அருளையும் பெறணும். தயவுசெய்து வாங்க. நம்ம 3ஆம் நூற்றாண்டு, நம்ம ஏறக்குறைய இந்த உள்ளே நுழையும் போது 7ஆம் நூற்றாண்டுன்னு ஆரம்பித்தோம். இப்போ ஏறக்குறைய 3ஆம் நூற்றாண்டு வரைக்கான சான்றுகள் இங்கே இருக்குன்றது இப்போ பதிவிட்டுருக்குறாங்க. ஏன்னா 6ஆம் நூற்றாண்டில் வந்து திருப்பணி தான் செஞ்சுருக்காங்களே தவிர ஸ்தலத்தை ஏற்படுத்தலை. ஸோ அப்போ அவங்களுக்கு முன்னாடியே பல ஆயிரம் வருஷம் இது இருந்திருக்கலான்ற பெரிய உண்மையும் பெரிய நமக்கு ஒரு வரலாறு பதிவு கல்வெட்டு ஆதாரங்களும் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. வந்து இதை பார்த்து பயன்பெறணும். உங்களுக்கு வரலாறு பதிவை நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவை செஞ்சுருக்கிறோம். எங்களோட இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி
அம்பாளை பற்றியும் மற்ற தெய்வம் இந்த கோயிலோட திருப்பணிகளை பற்றியும் இந்த ஸ்தலத்தோட பெருமைகளை பற்றியும் எங்களோட பகிர்ந்துருக்கு. நேர்கள் சார்பாக எங்கள் தொலைக்காட்சி சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.